Welcome to our Bible study. This is Pastor Conrad de Vries. அன்புக்குரியவர்களே, இந்த வேத பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் கான்ராட் டி ஃப்ரீஸ். The title of the Bible study today is Love is the Way to Victory, Part 3. இந்த வேளையிலே நான் பேச போகிற பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், அன்பானது வெற்றியின் அடிப்படை என்ற தலைப்பின் 3ஆம் பகுதியை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். There are many other kinds of love, like marriage love, friendship love, but we are talking about the God kind of love. அநேக விதமான அன்புகள் உண்டு. திருமண அன்பு உண்டு, அல்லது நண்பர்களின் அன்பு உண்டு. ஆனால் இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்போ கர்த்தர் விதமான அன்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன். God has power, but he is love. கர்த்தர் வல்லமை உள்ளவர், ஆனால் அவர் அன்பு நிறைந்தவராயிருக்கிறார். When you receive Jesus as your Lord and Savior, you receive the God kind of love into your heart. நீங்க இயேசுவை உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் விதமான அன்பை உங்களுக்குள் பெற்றுக்கொள்கிறீர்கள். You are a spirit being, you have a soul, and you live in a body. உங்களுக்கு ஆவி உண்டு, உங்கள் ஆத்துமா உண்டு, நீங்கள் மாம்சமான சரீரத்தில் வாழுகிறீர்கள். You are not three beings, but you have all of these three parts in one person. நீங்க 3 நபர் அல்ல, நீங்க 3 விதமாய் ஒரே சரீரத்தில் வாழுகிறீர்கள். In your soul, you have your mind, will, and emotions. உங்களுடைய ஆத்துமாவிலே உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய எண்ணங்கள், இவைகள் எல்லாம் உங்கள் ஆத்துமாவில் காணப்படும். In your spirit, you have the Spirit of God. The Holy Spirit dwells in your born-again spirit. உங்களுடைய ஆவியில் தேவனுடைய ஆவியானவர், ஆவியான தேவன் உங்கள் ஆவியிலே வசமாய் இருப்பார். But even Christians and believers still have the sin nature in their flesh, in their human body. ஆனால் அதே சமயத்திலே கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அந்த மாம்ச குணங்கள் அவருடைய மாம்ச சரீரத்தில் காணப்படுகிறது. The sin nature will dominate or control anyone that is not born again. அந்த பாவ உணர்வுகள் மறுபடி பிறக்காத எந்த நபரையும் அது தானாகவே ஆளுகை செய்கிறதாய் காணப்படும். But when you're born again in your spirit, then the sin nature cannot dominate you any longer. ஆனால் நீங்க மறுபடியும் பிறந்த பிறகு அந்த மாம்ச எண்ணங்களானது, அந்த பாவ எண்ணங்களானது உங்களுடைய மாம்சத்தை அது ஆளுகை செய்ய முடியாது. The sin nature is still in the flesh, but it cannot control you unless you allow it to do that. அந்த பாவ எண்ணங்கள் உங்களோட மாம்சத்தை ஆளுகை செய்ய முடியாது. எது வரைக்கும் என்று சொன்னால், நீங்கள் அதை ஆளுகை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவைகளினால் உங்கள் சரீரத்தை ஆள முடியாது. The Bible says sin shall not have dominion over you. வேதம் சொல்லுகிறது பாவம் உங்கள் மேல் தன்னுடைய ஆளுகையை செய்ய இயலாது என்று வேதம் சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். All sins originate and come out of the sin nature. எல்லா பாவங்களும் அது எங்க மாம்சத்திலிருந்து உருவாகுகிறது. The Bible tells us in the book of Romans chapter 5 and verse 12, ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, by one man Adam sin came into the world. வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனால் பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. And it says all have sinned because everyone came out of the loins of Adam. வேதம் காரணம் என்னவென்று எல்லாம் பாவம் செய்தார்கள். எப்படி என்று சொன்னால் ஆதாம் தொடங்கி அந்த பாவம் அவன் மூலமாக முழு உலகத்திற்குள் பிரவேசித்திருக்கிறது. Everyone except Jesus Christ is born into this world with the sin nature in their flesh. ஆனால் கவனிங்க, இயேசு தவிர மற்ற எல்லாரும் பாவத்திலே இந்த உலகத்தில் அவதரித்தவர்கள்.
When you receive Jesus as Savior, sin can no longer dominate you unless you let it. இயேசுவை நீங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பாவமானது உங்களை ஆளுகை செய்ய முடியாது, நீங்கள் அதற்கு இடம் கொடுக்கின்ற வரை. When you're born again, you have the power of God in you to resist the devil. நீங்க மறுபடி பிறக்கும் பொழுது அந்த பிசாசை எதிர்த்து நிற்க கர்த்தர் உங்களுக்கு பலனை தருகிறார். Ephesians chapter 4 and verse 27. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். It tells us, do not give a place or a foothold to the enemy. அந்த வசனம் இப்படி சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வாசிக்க முடியும். We are told in the Bible to bring every thought into captivity to obey God. வேதம் இப்படி நமக்கு போதிக்கிறது, உங்களுடைய சகல சிந்தையையும் சிறைப்படுத்தி தேவனுக்கு கீழ்ப்படுகிற வண்ணமாக அவைகளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. The devil will tell you that you cannot control your thinking. வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் உங்களுடைய சிந்தையை ஆளுகை செய்ய முடியாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. But the truth is, you can control what you think about anything. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், நீங்க எதை எப்படி யோசிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களால் அதை ஆளுகை செய்ய முடியும். He tells us in the book of Peter to gird up very strictly every thought that we have. வேதத்திலே பேதுருவிலே நீங்கள் வாசிக்கும் போது எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்க வேதம் சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். In the book of Philippians 4 verse 8, it says for us to think on good things. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, நன்மையானவைகளை நல்லதை யோசிக்க வேண்டும் என்று அங்க வசனம் போதிக்கிறது. The devil will try to control your mind if you let him. பிசாசு நீங்க இடம் விடுத்தால் உங்க மனசை அல்லது உங்க சிந்தையை பிசாசானவன் ஆளுகை செய்வார். We are still talking on the subject of love. நான் இன்றும் அன்பை குறித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். When something bad happens or someone mistreats you, the devil wants you to think about the bad things. பிசாசானவன் யாராயில் உங்களுக்கு தவறாக இழைத்திருந்தால் பிசாசானவன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னா அந்த தவறான காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கும்படி செய்வான். But we have the Holy Spirit who gives us strength, and we can choose to not think negative. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இந்த சிந்தைகளை மேற்கொள்ள தேவன் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். In the book of John chapter 13 verse 34, யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், he gives us a new commandment, and that is to love one another. அங்க வேத வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு புதிய கற்பனைகளை தருகிறேன். என்னவென்று சொன்னால் ஒருவரை ஒருவர் நேசிப்பதே அந்த கற்பனை. This is talking about the God kind of love. இது தேவ விதமான அன்பை குறித்து இது பேசுகிறது. When you are born again, in your spirit, you have God's nature, His faith, His love, His peace, His joy. ஆனா நீங்க தேவ அன்பு இருக்குமானால், தேவ ஆவியான உங்களுக்குள்ள இருப்பானா, தேவ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய சாந்தம் இவைகளெல்லாம் உங்களுக்குள் ஆபரித்து இருக்கும். Just like a newborn physical baby has everything in its body, but it has to grow over time. எப்படி ஒரு மாம்சமான ஒரு குழந்தை அதுக்குள்ள எல்லாம் இருக்கிறது, ஆனால் காலங்கள் வரும்போது எல்லாம் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். Love, joy, peace, all of these are called fruits of the Spirit. இந்த அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய சாந்தம் இவைகள் எல்லாம் ஆவியின் கனிகள் என்று நாம் வாசிக்கின்றோம். A fruit, it can grow. It doesn't instantly become full grown. இந்த பழங்கள் அது வளரும், ஆனா உடனடியாக எந்த பழங்களும் வளராது. And so a Christian, a believer, can grow in love and joy and peace and increase in it.
தேவனுடைய பிள்ளைகள் அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை இதுல கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த அளவை அவர்கள் எட்டுவார்கள். This is the commandment of God. He gives us love as a baby Christian, but it's up to us to make it to grow. இது தேவன் தாமே இது நம்ம குழந்தையா இருக்கிற வேளையிலே கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். ஆனால் இவைகள் வளர ஆரம்பிக்கும். We have to learn how to forgive people that do bad against us. இன்னைக்கு நமக்கு விரோதமாக தவறாய் பேசினவர்களை மன்னிக்க தேவனோட கிருபை தருவாராக. To hold resentment or hurt in your heart against someone, it only hurts you mostly. இன்னைக்கு பல காரியங்கள் உங்களுக்கு அவங்க செஞ்ச காரியங்கள் உங்களை ரொம்ப அதிகமாய் பாதிப்பு உண்டாக்கி இருக்கலாம். And it will hinder your faith, and it will hinder you getting the victory that God wants you to have. நீங்க வெற்றி பெற முடியாதபடிக்கு இது உங்களுக்கு மாபெரும் தடையாய் காணப்படலாம். If someone has done you wrong, let it go. Dismiss it. Release them. Forget about it. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா யாராயிலும் செயல்பட்டு பாருனால் மன்னித்து விடுங்க. அதை எடுத்து போடுங்க. அது உங்களுக்குள் இருப்பதை நீங்க ஒரு காலமும் உறுதி செய்யாதீர்கள். In the book of 1 John chapter 2 and verse 10, 1 யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், he that loves his brother or sister is abiding in the light of God. வேதம் சொல்லுகிறது யாரொருவன் தன் சகோதரனை நேசிக்கிறானோ அவனுக்குள் ஜீவ ஒளி இருக்கிறது என்று சொல்லி. And it says there is no stumbling or falling down in that person. அவனிடத்திலே எந்த விதமான இடறலும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. Sometimes when you're looking for an answer, God, show me what I'm to do about certain things. சில சமயம் ஆண்டவரை பார்த்துக்கலே, ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்க. The Bible says in this verse, if you walk in love, then you walk in the light and you will not stumble and fall. வேதம் சொல்லுகிறது நீங்க அன்பில் நடந்தால் நீங்கள் ஒளியில் நடக்கிறீர்கள், நீங்கள் இடற மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. God is love and God is light, and he will show you the path, the best way to go. கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார், அவர் ஒளியாகவே இருக்கிறார். அவர்கள் நீங்கள் அன்பில் நடக்கும்போது அவர் ஒளியாக, அவர் வழியாக அவர்களுக்கு காண்பிக்கிறவராயிருப்பார். We're not talking about your feelings that you feel like you love everyone. ஃபீலிங்கை குறித்து, உணர்வை குறித்து நான் சொல்லவில்லை. ஐயோ நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் உணர்வை குறித்து சொல்லல. We like to feel it, but God wants us to forgive by faith, not by feeling. கர்த்தர் தாமே நீங்க உணரலாம், ஆனா கர்த்தர் அதை செயல்படுத்தும்படியாய் தேவன் விரும்புகிறார். We can forgive others whether we feel it or not. The feeling will come later. நீங்க உணர்றீங்களோ உணர்லையோ அது செகண்ட். நீங்க உணர்ந்தில்லாமல் அவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். உணர்ச்சி இரண்டாம் இடத்தில் தான் கடந்து வருகிறது. In the book of 1 Corinthians chapter 13 verses 4 through 8. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால், this is where we find the best definition of the God kind of love. இதுதான் தேவ விதமான அன்பிற்கான நல்ல ஒரு விளக்குறையாக இது காணப்படுகிறது. The God kind of love is not touchy or fretful. தேவ விதமான அன்பு தொடுகிறதை போல அல்ல. It does not have unforgiveness and want to have its own way all the time. தேவ விதமான அன்பு மன்னியாமையும் அல்ல, அது தன் இஷ்டத்துக்கு செய்வதும் அல்ல. The God kind of love just loves other people, but it's not because the other people are doing good. They just love because God is love.
அந்த மற்றவர்கள் செம்மையாய் இருப்பதினால் நேசிப்பதல்ல தேவ அன்பு. அவர்கள் செம்மையாயிருந்தாலும் செம்மையாய் இல்லாவிட்டாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் நேசிப்பதே தெய்வ விதமான அன்பாயிருக்கிறது. In the book of John, chapter 3 and verse 16, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், God loved the world is the reason he sent Jesus to pay our penalty for sin. கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அதற்காக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தார். When you are born again, you have the God kind of love in your heart, in your spirit. நீங்க மறுபடி பிறக்கும் போது தெய்வ விதமான அன்பை உங்களுடைய ஆவியிலே, உங்கள் ஆத்மாவிலே வைத்திருக்கிறீர்கள். You may not feel it in your soul or in your emotions or your body, but it's coming from your heart. நீங்க அந்த அன்பை உங்கள் ஆத்மாவிலே உணராமல் இருக்கலாம், உங்களோட சரீரத்திலே உணராமல் இருக்கலாம். ஆனால் இது தேவனுடைய ஆவியினால் இது வெளிப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. If you want to get closer to God, then walk more in the God kind of love. நீங்க ஆண்டவரோடு கிட்ட சேரும்போது தேவ அன்பிலே நீங்கள் வளர ஆரம்பிப்பீங்க. In the book of 1 Corinthians chapter 14 and verse 1, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், and I'm reading from the Amplified version of the Bible. அதில் நான் விளக்குற வேதாகமத்திலிருந்து நான் அதை வாசிக்கிறேன். It says to eagerly pursue and make love your great quest in life. இங்க வசனம் சொல்லுகிறது அன்பை நாடுங்கள் என்று சொல்லி இங்க வேத வசனம் சொல்லுகிறதை நம்ம வாசிக்க முடியும். Make it your number one goal. The main thing that you want to reach in life is to walk in love towards other people. இங்க சொல்லுங்க, உங்களோட பிரதான நோக்கம், பிரதான தரிசனம், பிரதான எண்ணம் அன்பிலே நாடுவது, அன்பை வைப்பதே உங்களோட பிரதானமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says there is faith, hope, and love, these three, but the greatest is love. அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், இவைகளிலே அன்பே பெரியது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. Yes, faith and hope are very important, but love is the most important. அன்பு அல்லது விசுவாசம், நம்பிக்கை ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதை பார்க்க ரொம்ப பிரதானமான ஒன்று, முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால் அன்புதான். In the book of Galatians chapter 5 and verse 16, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், he says, walk in the spirit and you will not fulfill the lust of the flesh. அங்க 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இப்படி சொல்லுகிறது. அங்க பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள் என்று வாசிக்கிறோம். I will be teaching more and more on how for you to learn to listen to your spirit and go by what your spirit is telling you. உங்க ஆவியானது எப்படி சொல்லுகிறோ அதன்படி நடக்க வேண்டும் என்று இன்னும் வரும் பாடங்களிலே நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். To walk in the spirit does not mean your head is in the clouds or something like that. ஆவியில் நடப்பது என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு மேகம் வந்து உங்களை மூடி இருக்கும் என்பது பொருள் அல்ல. The Bible says in 1 Corinthians chapter 6 and verse 17, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வேதம் இப்படி நமக்கு சொல்லுகிறது. He that is joined to the Lord is one spirit. அங்க சொல்லப்படுது, அவரோடு அப்படி கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. When you're born again, the Holy Spirit comes to live with you in your spirit and never leaves you. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்படுகிறோ அப்பொழுது ஆவியானவர் கடந்து வந்து உங்களுடைய ஆத்மாவிலே அவர் தங்குகிறார், உங்களிலே தங்குகிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. You may not always feel the Holy Spirit, but He is always there. He will never leave you or forsake you.
ஆவியானவர் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. The Holy Spirit, He knows everything about you and about God. ஆவியானவர் உங்களை குறித்தும் சகலத்தையும் அறிந்திருக்கிறார், தேவனை குறித்தும் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். We must learn to listen to Him and let Him guide us and show us the way to go. அவர் உங்களுக்குள் இருக்கிறார், அவர் உங்களுக்கு வழியை காண்பிக்க நடத்த நீங்க இடம் கொடுக்க வேண்டும். Many people get into problems and into trouble because they do what their flesh wants them to do instead of God. இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் மாற்றுவதற்கு தேவன் சொல்லுவதை செய்வதை பார்க்கிலும் அவருடைய மாம்சம் என்ன சொல்கிறதோ அதை செய்து அநேக பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்கிறார்கள். In the book of Matthew chapter 5 verses 44 through 48. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45 இருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமானால், he says, love your enemies and bless them that despitefully use you. அங்க சொல்லப்படும் உங்க சத்துருவானவனை நேசிங்க, உங்களுக்கு பகைக்கிறவர்களுக்கு அன்பு செலுத்துங்கள் என்று சொல்கிறதை நம்மால் வாசிக்க முடியும். Yes, this will help the other person, but it will help you the most to love your enemies. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்கள் சபிக்கிறவளை ஆசீர்வதிங்க, உங்கள் பகைஞருக்கு நன்மை செய்யுங்க, உங்கள் நிந்திக்கிறவளை துன்பப்படுத்துகிறவர்களும் ஜெபம் பண்ணுங்கள் என்று வாசிக்கின்றோம். When you walk in love, you walk in connection with God. You're connected to God in love. நீங்க அன்பிலே நடந்தால் தேவனோடு கூட இணைந்து இருக்கிறீங்க. But if you walk in resentment and hurt, it makes it hard for God to work for you. நீங்க கவலைகளிலும் கஷ்டங்களிலும் எரிச்சல்களிலும் இருப்பீர்களானால் தேவன் உங்களிலிருந்து கிரியை செய்வது இயலாத காரியமாயிருக்கும். The Bible says God causes the rain to come on the good and on the bad. வேதம் சொல்லுகிறது தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. He gives the sunshine to the just and to the unjust. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். The Bible says we are children of God and He wants us to walk in love the way He does. அன்புக்குரியவர், வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கோம், தேவன் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அன்பிலே செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். When you walk in love and you forgive everybody, you are the one that gets the greatest blessing. நீங்க அன்பிலே நடக்கும் பொழுது நீங்க தான் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுவீங்க. Then you can receive the blessings of God and God can show you the light before your path. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் முழுக்க உங்கள் மேல் இருக்கும் காரணம் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளில் வெளிச்சத்தை அவர் காண்பிப்பார். Love is the way to victory. அன்புதான் வெற்றியின் வழி. It will cause the light of God to shine before you so you will not stumble and make mistakes. அன்புக்குரியவர்களே, நீங்க அவர் உங்களுடைய பாதையில் வெளிச்சமாய் இருப்பார், நீங்கள் இடராதபடிக்கு இந்த அன்பு உங்களை தாங்கும். If the devil can get you to have hurt feelings and be upset and fretting and murmuring, then he can hinder the blessings of God coming to you. இன்னைக்கு பிசாசானவன் உங்களுக்குள்ள கசப்பை, வைராக்கியத்தை, கோபத்தை அவன் விதைத்திருப்பானால் அவை தேவனுடைய ஆசீர்வாதம் தேவன் உங்கள் பக்கமாய் வரவும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து தங்கவும் அது தடையாக காணப்படும். The Bible tells us to do all things without murmuring and complaining. வேதம் சொல்லுகிறது நீங்க சகலத்தையும் கஷ்டம் இல்லாமல் அல்லது குறை சொல்லாமல் சகலத்தையும் முறுமுறுக்காமல் சகலத்தையும் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. In Philippians chapter 4 and verse 6 in the Amplified Bible, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை விளக்குரை வேதாகமத்தில் நாம் வாசிப்போமானால், it says, do not fret or have any anxiety about anything.
அங்க வசனம் சொல்ற நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். But in every situation and every circumstance, take it to God in prayer. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆமென். If you do this, in verse 7, he says, then the peace of God that passes understanding will keep your hearts and minds. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால் காத்துக்கொள்ளும். ஆமென். In verse 8, it says, think on these things that's pure, honest, good reports. We are commanded to think on good things. அங்க 8ஆம் வசனத்தை கவனிங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் என்பவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரியைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்துக் கொண்டு இருங்கள். We have to deal with problems. We have to deal with hard things, but we don't have to keep on and on and on and on and on thinking about them. பாருங்க, நம்ம பிரச்சனையை சந்திப்போம், போராட்டங்களை சந்திப்போம், பல காரியங்களை சந்திப்போம். ஆனால் அதை குறித்தே யோசித்துக் கொண்டே நம்ம இருக்க மாட்டோம். Hallelujah. This is a tactic of the devil to want you to think and think and think and think and think about what somebody did bad against you. இன்னைக்கு பிசாசானவன் மற்றவர் நமக்கு விரோதமாய் செய்த அந்த தவறை யோசித்துக் கொண்டே இருக்க பண்ணுவான். Cast your cares and your burdens upon the Lord. Let him handle the problems. கர்த்தர் மேல் அந்த பாரத்தை வைத்து விடுங்க. அவர் அந்த பாரத்தை அவருடைய வழிகளிலே அவர் செம்மைப்படுத்துவார். He said, vengeance is mine, I will repay. If there's any vengeance, let's leave that up to God's decision. அன்புக்குரியவர்களே, அந்த வைராக்கியம், அந்த கோபங்கள் அது தேவனுடையது. நீங்க அதை பிடிச்சிட்டு இருக்காதீங்க. அது அவரிடத்துல கொடுங்க. அதுக்கு ஏற்ற பிரதிபலனை உங்களுக்கு விரோதமாக எழும்புவதற்கு தேவன் செய்யட்டும். There are two things that God does not want us to take or do ourselves. இரண்டு காரியங்கள் தேவன் நாம் செய்ய வேண்டாம் என்று தேவன் எதிர்பார்க்கிற காரியம். He does not want us to get the glory, and he does not want us to take vengeance. But those two things belong to God. ரெண்டு காரியங்கள் தேவனுக்குரியது. ஒன்று மகிமை. அந்த மகிமை, தேவ மகிமை நாம் எடுக்க கூடாது, தேவனுக்கு செலுத்த வேண்டும். அதே போல அந்த வைராக்கியத்தை, அந்த பகையை அது நாம் வச்சு கூடாது, அதுவும் தேவனோட கரத்தில் கொடுத்துடணும். The Bible tells us in 1 John 4 and verse 7. 1 யோவான் 4:7 வசனத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது. He that loveth is born of God. அன்புள்ளவன் தேவனால் பிறந்திருக்கிறான். Only a child, a born again person is the only people that has the God kind of love in their heart. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளதான் தெய்வ விதமான அன்பு இருக்கும். An unsaved person can love in marriage, they can love as friends, but they do not have the God kind of love in their heart. ரட்சிக்கப்படாதவர்கள் அன்பு இருக்கு, எங்கன்னா திருமண அன்பு இருக்கும், நண்பர்கள் அன்பு இருக்கும். இப்படிப்பட்ட உலக பிரகாரமான அன்புதான் அவர்களுக்குள் காணப்படும். He said, this is the way all people will know you are his disciples, that you have the God kind of love one to another. நீங்க ஒருவரை தேவ விதமான அன்பினால் நேசிப்பதின் மூலமாக நீங்கள் தேவனுடைய சீஷர்கள் என்று அறியப்படுவீங்க. He that loves with this kind of love is born of God. Then you know you're a child of God. நீங்க இவ்வகையான அன்பு இருப்பதினாலே நீங்கள் மறுபடி பிறந்தவளாக நீங்கள் காணப்படுவீங்க. And you may make mistakes. If you make a mistake, ask God to forgive you, and he will forgive you. நீங்க தவறு செய்தா ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டப்பா ஏசப்பா என்னை மன்னிங்க என்று கேளுங்க. ஏசப்பா மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். 1 John 1:9 says, if we confess our sin to God, he will forgive us. 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நீங்க அவரிடத்தை மன்னிப்பு கேட்டால் அவர் நீதி உள்ள தேவன், அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் என்று வாசிக்கிறோம்.
And we must forgive others, and we must also forgive ourselves. நீங்க மற்றவர்களை மன்னிக்கணும், நீங்க உங்களை நீங்களே மன்னிக்க வேண்டும். We are not our own. We're bought with a price. You cannot, it is wrong to hold unforgiveness against yourself. நீங்க மற்றவர்கள் நீங்க கிரயத்திற்கு கொல்லப்பட்டவங்க, அதனால கவலையோடு கூட இருக்கிறவர்கள் அல்ல நீங்க. I want you to pray this prayer out loud to receive Jesus as your Savior. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த ஜெபத்தை சத்தமாய் நீங்கள் சொல்லும்படி நான் விரும்புகிறேன். I believe Jesus Christ is the Son of God. அன்புள்ள இயேசுவே, நீ தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross for me and rose from the dead and is alive today. ஆண்டவரே, நீர் பூமியில் அவதரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now I receive Jesus Christ as my Savior. இயேசப்பா, இந்த வினாடி உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். If you prayed that prayer from your heart, then you are born again. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை நீங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லியிருப்பீர்களானால் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். Get in a good, strong church and just grow day by day, step by step, just grow in the things of God. Amen. ஒருவேளை நல்ல ஒரு சபையை தெரிந்தெடுத்து அதுக்கு போங்க, அந்த சபையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில நிதானமாய் வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Let me say also, God loves you. That's the main thing God wants you to know. He's not against you. He's not bringing bad things. God really loves you. Amen. ஆமென். நான் இன்னும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை வெறுக்கலங்க, கர்த்தர் உங்க மேல கஷ்டம் இல்லைங்க, கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஆமென். Amen. Amen. Thank you.